ஈமான் பில் மலாயிகா, மலக்குகளை பற்றி எப்படி ஈமான் கொள்ள வேண்டும்? அவர்கள் எங்களுக்கு எவ்வளவு சேவை செய்கிறார். எங்களுக்காகவே மலக்குகளை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். அவர்களை நாங்கள் கண்ணியமாக ஒவ்வொரு நாளும் வரவேற்கின்றவர்களாக இருக்கிறோமா? எங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு தெரியும், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன். ரசூல்மார்கள், அவர்களுக்கு இறங்கப்பட்ட வேதம் போன்றவற்றை ஈமான் கொள்கின்றனர். அதிலே உள்ள குறிப்பாக வல் முஃமினூன், மூமின், அவர்கள் எல்லோரும் ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, வமலாயிகத்திஹி, மலக்குகளை நம்பிக்கை கொண்டு, வகுத்துபிஹி வரசுலி, அல்லாஹ்வுடைய வேதங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை நம்பிக்கை கொண்டு, வலியோமல் ஆகிர் வர்த்ததில் கைவிகி வச்சரிகை மினல்லாஹி தஆலா, இந்த மறுமை நாள், கலா கதர் போன்றவற்றையெல்லாம் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இந்த ஈமான், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது எப்படி என்பதை ஆழமாக நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய சக்திகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள், அல்லாஹ் தஆலா எங்களை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த அனைத்தையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதங்கள், தௌராத், ஜபூர், இன்ஜீல், குர்ஆன், முன்சென்ற மூணும் இறங்கப்பட்டது என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். குர்ஆனை நம்பிக்கையோடு அதிலே உள்ள அவ்வளவையும் வாழ்நாளில் செயல்படுத்த வேண்டும். அதை ஓத வேண்டும், அதை விளங்க வேண்டும், அதன்பால் மக்களை அழைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை அடிக்கடி நாங்கள் எங்களுக்கிடையில் விவாதிக்க வேண்டும், எடுத்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். அதற்போன்று ரசூல்மார்களை நம்பிக்கை கொள்கிறோம். மறுமை நாள் இங்கு முக்கியமான ஒன்று. வல்கதிர் ஹைரிஹி வஸர்ரிஹி மினல்லாஹி தஆலா, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கதா கத்ரை நியமித்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், எங்களுடைய தாயின் கருவறையிலே நாங்கள் கருவாக இருந்த பொழுது 3வது 40 நாள், அதாவது 120வது நாள், 4 மாதம், 4 மாதம் முடியத்தில்தான் ஊதப்படுகிறது. யாரினால்? ஒரு மலக்கினால். எங்களுடைய ஒவ்வொருவருடைய தாயின் கருவறையிலும் எங்களை உருவாக்குவதற்காக அல்லாஹ் தஆலா மலக்கை அனுப்பியிருக்கிறார். தாயின் கருவறையின் புனிதத்தை பாருங்கள். எந்த ஒரு ஆண்மகனுடைய உடம்பில் உள்ள மலக்குகள் நுழைவது, மலக்குகள் நுழையும் இடம் தாயின் கருவறையில். 120வது நாள் பூர்ணமாகும் பொழுது வயுசல் இலைஹி மலக், ஒரு மலக்கு அனுப்பப்படும். வயுன்ஃபகு ஃபீஹி ரூஹ், ரூஹ் ஊதப்படும். அவருக்கு அந்த இடத்திலேயே 4 விஷயம் எழுதப்படும். அவருடைய அஜல், அமல், வேலைகள், உலகத்தில் செய்த அமல், அவருக்குரிய ரிஸ்க், அவர் நல்லவனா கெட்டவனா, இந்த நாளும் எழுதப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்டிலே இந்த 4 விடயமும் எழுதப்படாமல் எந்த ஒரு பிள்ளையும் பிறப்பது. அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய இரக்கம் என்பதை பாருங்கள். என்னையும் உங்களையும் கொண்டவர்கள் நாட்டில் இருக்கும் சனத்தொகையில் 10% மாத்திரம் சகியுன் சயீத், 4வது எழுத்து நல்லவனா கெட்டவன். கெட்டவனா குஃபுர், குஃபுர், அல்லாஹ் அல்லாஹ்வற்றை வணங்குகிறார். இந்த 2 ஒன்று எழுதப்படுகிறது எங்களுடைய தாயின் கருவறை. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கும் மிகச்சிறந்த வெகுமதி, ஸ்பெஷல் முடிவு, ஒரு இஸ்லாமிய தாய்க்கும் தந்தைக்கும் மகனாக
தாயின் கருவறையிலே உருவாக வேண்டும் என்று நல்ல ஒரு கூட்டத்திலே எங்களுடைய அந்த விடயம் தாயின் கருவறையிலேயே மலக்குகளால் பதியப்பட்டுவிட்டது. எவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை பாருங்கள். இதுக்கு நாங்கள் என்ன சரி முயற்சி செய்தோமா? அப்ளிகேஷன் போட்டோமா? என்ன நடந்துச்சு? அல்லாஹ் அவனாக முடிவெடுத்து எங்கள் மீது அல்லாஹ் தஆலா நல்லெண்ணம் கொண்டிருக்கிறான், இறக்கப்பட்டு இருக்கிறான், அன்பு பட்டு கண்டிருக்கிறான். இந்த அன்பின் காரணமாக இன்று நாங்கள் கிபிலாவை நோக்கி நாங்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறார்! இந்த நியமத்துக்கு எத்தனை பேர்கள் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக. இந்த நியமத்துக்கு மாத்திரம் தாயின் கருவறையிலே மலக்கால் 4வது விடயத்தில் எங்களுக்கு ஈமானிய ரூஹ் ஊதப்பட்டது. அந்த நியமத்துக்கு மாத்திரம் எங்கள் எந்த ஒரு அமலையும் செய்யாமல் கடமைகளுக்கு தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அதுல மௌத்து வரைக்கும் சுஜூதிலே மாத்திரம் இருந்தாலும் போதும். அந்த நியமத்து மிகப்பெரிய சிறந்த ஈமான், அதிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த ஈமானை எங்களுடைய உள்ளத்திலே ஊதுவதற்கு முடிவெடுத்த அல்லாஹ்வுடைய அந்த வீட்டோ பவரை செயல்படுத்தியவர்கள் தான் மலக்குகள். தாயின் கருவறைக்கு வந்து 3வது 40 நாளில் 120வது நாளிலே வயுசலு இலைஹி மலக் வயுன்ஃபஹு ஃபீஹி ரூஹ் ஊதப்பட்டது. எங்களுக்கு முதலாவது தாயோடு எந்த தொடர்பும் இல்லை. முதல் தொடர்பு மலக்கோடு. ரூஹ் ஊதப்பட்டுட்டு போயிட்டார். அந்த இடத்திலேயே 2 மலக்கு நியமிக்கப்படும். ரகீபுன் அதீத் வலதிலே கிடந்து 2 மலக்கு. இப்படி ஏற்பாடு என்று பார்க்க எந்த ஒரு விஷயமும் விடுபட அவ்வளவும் பதியப்பட்டது. மஹ்ஷர் மைதானத்திலே அவனுக்கு பட்டோலை, வெறும் பட்டோலை, அவ்வளவு இவன் கையில கேள்வி கணக்குக்கு. உங்களுக்கு கோர்ட்டுகளுக்கு இங்க போகும் பொழுது ஃபைலு, டீடு, பிரச்சனைக்குரிய விஷயங்கள், அது இது எல்லாம் லோயர் எல்லாம் ரெடியாக்கி கேட்டு எடுப்பார். அது மாதிரி எங்களுக்கான ஃபைல் நாங்க செஞ்ச அவ்வளவு அமலும் ஒரு விஷயமும் தவறாமல் எங்கட கையில் தான். இப்படி இதையும் யாருக்கு வந்தாரது? மலக்கு. அல்லாஹ்வின் முன்னிலையிலே கொடுக்கப்பட்டு எங்களிடம் அல்லாஹ் தஆலா முன்வைக்கிறார். இவண்ட மட்டோடு வாசித்து பார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஏற்பாடு அந்த மலக்குகளால் செய்யப்படுகிறது என்பதை இங்கு நாங்கள் அறிந்து கொள்ளப்படும். இவர்கள் அல்லாஹ்வை மறுத்து மலக்குகள் அவர்களுடைய செயல்பாடுகளை மறுக்கின்றார்கள். வகுத்துபிஹி வரசுலி, அவனுடைய வேதம் ரசூல்மார்கள் மறுமையில் ஃபக்கது தல்ல தலாலம் பஈதா, அவர்கள் மிக தூரத்துக்கு வழிகேட்டிலே போய்விட்டார். இதை நாங்க வாயால் மலக்கு இல்லைன்னு சொல்ல இல்லை செல்றோம். ஆனால் எங்களோட நடவடிக்கை எல்லாம் மலக்கு இல்லைன்ற ரீதியில தான் இருக்கும். இந்த 2ம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். 2 மலக்கு. உங்கள் நக்கீர் கேள்வி கணக்கு, ரகீப் அதீத் நல்லது தீயதை பதியக்கூடிய மலக்கு. இந்த 4 பேர் ரூஹ் ஊத தந்தவர். அடுத்தது ரூஹ எடுக்க வார மலக்கு, மலக்குல் மௌத். இந்த 6 பேருடைய மேல பயங்கரமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாய் கொண்டார்கள். மலக்கு இன்னும் ஒரு மலக்கு மலைக்கு பொறுப்பு, மழை பெய்யறதுக்கு இப்படி அதுக்கு. இந்த 6 பேரும் நேரடி தொடர்.
இவங்களோட எங்களை பற்றிய ரிப்போர்ட் அல்லாஹ்விடம் நல்ல முறையில் இருக்கும் என்றிருந்தால் நாங்கள் அப்படி நல்ல முறையில் முன்வைக்கப்படுவதற்கு நாங்கள் நல்ல முயற்சிக்கிறோம். வாழ்நாளை சிறப்பிக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்கள், அந்த மலக்குகள நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களை கலக்கவும் மின்னூர் ஒளியால் படைத்தது. அவர்களுக்கு உடம்பு இருக்கிறது. அவர்கள் வாழுமிடம் 7 வானத்துக்கு மேல் வானங்களில் தான் அவர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் உடைய எண்ணிக்கை எண்ண முடியாத. இன்று உலகத்தில் எத்தனை கோடி இருக்கிற கணக்கு இருக்கிறது. 250 கோடி 300 கோடி கணக்கு சொல்றாங்க. ஆனால் மலக்குகளை யாரும் எண்ணி பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார், நான் மிராஜ் கொண்ட பொழுது ஒவ்வொரு வானத்திலும் முழு உலகத்துக்குமான வானம் எவ்வளவு பெருசா இருக்கு. இலங்கைக்குரிய வானம் அது இந்த வானத்தின் ஒரு பகுதி. முழு உலகத்துக்குமான வானத்தின் விசாலம் எவ்வளவு, அதனுடைய உயரம். அல்லாஹ் அரிசியிலே இருக்கிறான். அரிசி வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் என்று யாரும் இதுவரைக்கும் எண்ணி பார்க்கல, அளந்து பார்க்க முடியும். அந்த பூமியின் எல்லையில் இருந்து அந்த அல்லாஹ்வின் அரிசி வரை அவ்வளவு இடத்திலையும் ஒவ்வொரு மலக்கும் அல்லாஹ்வை சுஜூத் செய்து கொண்டிருக்கிறார். இது ஹதீஸ். அல்லாஹ்வை சுஜூத் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஆள் இல்லாமல் இல்லை. நாங்கள் தான் வணங்க வேண்டும் இல்லை. நாங்கள் சின்னொரு கூட்டம் உலகத்தில் முழு வானத்தின் அவ்வளவு இடங்களிலும் அவர்கள் அல்லாஹ்வை சுஜூத் செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கான உணவு எது என்று கேட்ட பொழுது சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அவர்களுடைய உணவு அல்லாஹ்வை திக்ர் செய்வது. எவ்வளவு அதிகம் திக்ர் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் முழுமையாகவே திக்ர்தான். யஃபலூன மா யுமரூன், அல்லாஹ் விட்ட கட்டளையை செய்கின்றவர்கள். எனவே முழுமையாக அந்த மலக்குகள் இபாதத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் படைப்புகளில் மிக கூடிய கணக்கிருக்கக்கூடிய படைப்பு மலக்குகள். அன்பார்ந்த சகோதரர்கள், அவர்கள் இந்த மலக்குகள் பாவம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் விட்ட கட்டளையை நிறைவேற்றுவார்கள். அல்லதீன யஹ்மிலூன அல்-அர்ஷ வ மன் ஹவ்லஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். அல்லாஹ்வின் அர்ஷை மிகப்பெரிய கூட்டம், 1,00,000 மலக்குகள் என்று சில ரிவாயத்துகள் வருகிறது. கணக்கு எண்ண முடியாத அளவுக்கு மலக்குகள் அந்த அரிசை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று வருகிறது. யஹ்மிலூன அல்-அர்ஷ வ மன் ஹவ்லஹு யுஸப்பிஹூன பிஹம்திஹி. அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வயஸ்தக்பிரூன லில்லதீன ஆமனு. அரிசை சுமந்து கொண்டு அந்த மலக்குகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? எங்களுக்கான நற்செய்தி. உலகத்தில் இவர்கள் சாலிகான முறையில் நல்ல முறையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய அரிசியை சுமந்து கொண்டு தஸ்பீஹ் செய்வதை போன்று யஸ்தக்பிரூன லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்கள் அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், உலகத்திலே இருந்த நல்லவர்கள், ஜும்மாவுக்கு வந்திருக்கிறார்கள் நல்லவர்கள், அந்த ஈமானோடு நோன்பு பிடிக்கின்றார்கள் நல்லவர்கள், ஈமானோடு ஜக்காத்து கொடுக்கின்றார்கள் நல்லவர்கள், ஈமானோடு ஹஜ்ஜை செய்கின்றார்கள் நல்லவர்கள், ஈமானோடு சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நல்லவர்கள். அவர்கள் எல்லோருடைய பெயரையும் அவர்கள் சொல்லி சொல்லி அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறார்கள். வசியத் குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா. அங்கு ரஹ்மத்தும் அறிவு சார்ந்த விடயங்களும் தான் நிறைந்திருக்கிறது. ஃபக்ஃபிர் லில்லதீன தாபவ். அந்த மலக்குகள் சொல்ற துஆ பாருங்க. ரப்பே,
உன்னிடம் தௌபா செய்கின்றவர்களிடம் பாவங்களை மன்னித்து வத்தபவு சபீலக் உனது பாதையை பின்பற்றியவர்களுக்கு அருள் பாலித்து வகீம் அதாபல் ஜஹீம் அவர்களை ஜஹன்னத்திலிருந்து பாதுகாத்து விடு என்று அந்த மலக்குகள் துஆ செய்கிறார்கள். அவர்கள் லா யஅகுலூன வலா யஸ்ரபூன் உண்பது குடிப்பது தஆமுஹும் தஸ்பீஹு வத்தஹ்லீல் லா யஃப்துரூன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதிகமாக சொல்வது கலிமாவை அதே போன்று தஸ்பீஹ் செய்வது அவர்கள் லா யஃப்துரூன் சடைவடைவதை அன்பார்ந்த சகோதரர்களே இங்கு எங்களோடு இருக்கக்கூடிய மலக்குகள் முன்கர் நக்கீர் ரகீப் அதீத் இவங்க 4 பேரும் எங்களோடு சம்பந்தப்படுகின்றனர். ஏற்கனவே ரூஹ் எங்களுக்கு ஊதப்பட்டதில் ஒரு மலக்கு, அதே போன்று எங்களுடைய வலதிலும் இடதிலும் 2 மலக்குகள் இருக்கிறார். முன்கர் நக்கீர் இருக்கிறார்கள். எங்களுடைய நன்மைகளை அவர்கள் பிரித்து வைத்து எங்களுக்கான தண்டனைக்கான பொறுப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார். எனவே சகோதரர்களே, இந்த மலக்குகள் உங்களுடைய வீடுகளுக்கு மலக்குகள் வர வேண்டும் என்றால் வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மஸ்ஜிதுகளுக்கு வருகின்றார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரியன் உதிப்பதற்கு முன்னரே மஸ்ஜிதுகளுக்கு மலக்குகள் வருகிறார். வந்து வாயிலே இருப்பார்கள். இமாம் மிம்பருக்கு ஏறும் வரை யார் யாரெல்லாம் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னர் வந்து சேர்ந்தார்களோ, நான் அடிக்கடி அதை சொல்லுகிறேன் உங்களுக்கு, அவர்களுடைய பெயரை பட்டியலில் எழுதி இப்பொழுது ஜும்மாவுடைய அவர்கள் இருக்கிறார்கள். ஜும்மா முடிந்ததும் அவனுக்கு எந்த வேலையும் இல்லை. எழுதப்பட்ட எங்களுடைய பெயர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒப்படைக்கப்படும். அஹ்சினு அஸ்மாஅக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களுடைய பெயர்களை நல்ல பேரை வைங்க. இன்றைக்கு பலருக்கு பேர் நல்ல வாய்க்கு ஒரு இழுப்பா இருக்கணும், அவருடைய பொருளை பார்க்கறது இல்லை, அது எந்த பாஷையில் உள்ள பேர் என்பதை பார்க்கறது இல்லை. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேரு அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்றார். அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்றார். எத்தனை பேர் அந்த பேரை வச்சார்? சின்ன பேரு கேட்டு கொஞ்சம் பழைய பேருனா புதிய பேர் என்னமோ இறக்குமதி செய்யறாங்க. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த விஷயத்தில் நாங்கள் முக்கியத்துவம் நிச்சயமாக அந்த மலக்குகள் எங்களுடைய அனைத்து விடயத்திலும் சம்பந்தப்படுகிறது. பாருங்க, வெள்ளிக்கிழமை என்னோட பெயரை எழுதி கொண்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எனவே இயன்ற அளவு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இமாம் மிம்பருக்கு வருவதற்கு முன்னர் மஸ்ஜிதில் உள்ள நுழைஞ்சிருக்கு. அது எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இன்றைய டேட்டில் எங்கட பேரு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தா வேற என்ன பாக்கியம் என்பதை பாருங்க. ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் இல்லை என்றால் அன்றைய பேர் இல்லை. அப்ப அடுத்த வரைக்கும் அடுத்த ஜும்மா வரைக்கும் எங்களுக்கு என்ன வரக்கூடாது, எங்களுக்கு என்ன அருள். எனவே அந்த மலக்குகளின் பட்டியலில் பேர் அறியப்படும் கூட்டமாக எங்களை மாற்றிக்கொள்ளும். நாங்கள் அந்த மலக்குகளுக்காக அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டியது. ஆனால் அவர்களுக்காக நாங்கள் கண்ணியமாக மதிப்பளிக்கிறோம். அந்த மதிப்பு தான் இந்த வலது பக்கத்தில் இருக்கிற சாலிகான மலக்கு, இடது பக்கத்திலும் உள்ளது சாலிகான மலக்கு தான். ஆனால் இடது பக்கத்திலே உள்ளவர் பாவம் எல்லாம் பதிவார், வலது பக்கத்தில் உள்ளவர் நன்மை எல்லாம் பதிவார். ரெண்டுலேயும் வித்தியாசம் என்ன தெரியுமா? வலதிலே உள்ளவர் ஒருத்தர் நன்மை செஞ்சா உடனடியாக பதிஞ்சாச்சு. இடத்துல உள்ளவர்
முஸ்லிம்களுக்கு ஒரு சலுகை ஹதீஸ்ல வருகிறது. என்ன சலுகை தெரியுமா? உடனே பதிகிறது. இவன் தௌபா செய்வானா, இவன் இஸ்திக்பார் செய்வானா, இவன் திரும்ப ரிவர்ஸ்ல வந்துடுவானா என்று அவனுக்கு நேரம் கொடுத்துத்தான் அவனுடைய பாவம் மன்னிக்க எழுதப்படும். எவ்வளவு விசேஷம் என்பதை பாருங்கள். அந்த முஸ்லிமான ஒவ்வொரு அடியானுக்கும் ஏனைய மாற்று மத சகோதரர்களுக்கு உடனே பாவங்கள் பதியப்படுவதை போன்று என்று அவங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டுமில்லை. முஸ்லிம்களுடைய விடயத்தில் அதிலேயும் அவகாசம் தரப்பட்டது. அது அந்த மலக்குகளுடைய விசேடமான செய்தி அல்ல, அது அல்லாஹ்வின் ஓடர். இவன் பாவம் வச்சு செஞ்சிருப்பான், அவசரப்பட்டு செஞ்சிருப்பான், மறதியாக செஞ்சிருப்பான். அவன் திரும்பி வருவான், அவன் இஸ்திக்பார் செய்வான், அவன் தௌபா செய்வான், செஞ்ச ஹராமான வேலைக்கு அதை தவிர்த்து ஹலாலுக்கு திரும்பிடுவான் என்று அந்த பாவத்தை எழுதும் மலக்குகளுக்கு அல்லாஹ்வின் ஓடர் போடப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, இந்த 2 மலக்குகளுக்கும் வலது பக்கம் உள்ள மலக்குக்கு கூட வேலை கொடுக்கும். அமர்ச்சி அவர் எழுதி கொண்டே இருக்கணும், பதிஞ்சு கொண்டே இருக்கணும். இடது பக்கத்தில் உள்ளவருக்கு அப்பா தூங்கும் கொண்டு ஒதுக்கி வச்சிருக்க. அன்பார்ந்த சகோதரர்கள், எனவே மலக்குகளை பற்றி பேச மிச்சம் இருக்கிறார். அவர்கள் எங்களை மறுமை நாளில் இன்ஷா அல்லாஹ் எப்படி கவனிப்பார்கள் என்பதை பற்றி, எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே நல்லவங்களுக்கு எப்படி கவனிப்பு, எங்களுடைய உசிரெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை இன்னொரு குத்துபாவில் நான் கூறுகின்றேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல ரஹ்மான் எங்களுக்காக அல்லாஹு தாலா படைத்திருக்கும் அந்த நல்ல மலக்குகள் நற்செய்தி எடுத்துச் சொல்லும் கூட்டத்திலே எங்களை சேர்த்தாழ்வானா. எங்களுடைய உயிர்களை கைப்பற்றும் பொழுது சாலிகானவரின் உயிர் கைப்பற்றும் நிலையிலே எங்களை கைப்பற்றுவதற்கு நல்லா பாய்ப்பாங்க. நாங்கள் நாளை மர்மையில் எங்களுக்கு ஹிதுமத்து செய்த அனைத்து மலக்குகளுக்கும் சலான் சொல்லி முசாபகா செய்வதற்கு நல்ல பாய்ப்பாங்க. வலது கரத்திலே எங்களுடைய பட்டோலையை மறுமையிலே தரும் மலக்கோடு சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சியோடு அந்த பட்டோலை எடுத்துக்கொண்டு சுவர்க்கம் செல்வதற்கு நல்ல பாய்ப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸய்யிதுல் பஷர் ஊஸிக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய பித்தக்வல்லாஹ் ஃப இன்னல்லாஹ மஅல் லதீன தக்கவ் வல்லதீன முஹ்ஸினூன் வ அலமு இபாதல்லாஹ் அன்னல்லாஹ தஆலா அமரக்கும் அம்ரன் அமீமா பதா ஃபீஹி பினஃப்ஸிஹி தஅதீமா وثنى بملائكته المسبحة بقدسه تكريما فقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவும் நிச்சயமாக மலக்குகளும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்கிறார். அல்லாஹ் எந்த ஒரு இபாதத்தையும் செய்யறதில்லை நல்லா இருக்கின்றது. அல்லாஹ் செய்கிற ஒரே ஒரு இபாதத்து எங்களுடைய நபி ரசூலுல்லாஹி ஸலவாத் சொல்கிறார். அந்த சலவாத்தை நீங்களும் அதிகமாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். எனவே தயவு செய்து சகோதரர்களை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன். குறைஞ்சது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 100 சலவாத்து ஓதும். ஒவ்வொரு நாள் காலை மாலையிலே 100 சலவாத்து ஓதும். வேற எதுக்கு மிச்சம் இருக்குது? சலவாத்து மட்டுமல்ல, சலவாத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அல்லாஹ் செய்கிற ஒரே ஒரு இபாதத்து சலவாத்து சொல்வது மட்டும். எனவே அல்லாஹ் செய்கிற அந்த இபாதத்தை நாங்கள் செய்வோம் என்றிருந்தால் எவ்வளவு பெரிய சிறப்பு. எனவே இன்று இதுவரைக்கும் சலவாத்து செல்லாதவர்கள் உண்மையிலே நேர்த்து மகிழ்விழிந்து செல்லியிருக்க வேண்டும். இஸ்திக்பார் செஞ்சுக்கோங்க. உங்களோட பிரயாணத்துல போறத்துல சலவாத் சொல்றதுக்கு பொது தேவையில்லை. சலவாத்து சொல்வதற்கு சுத்தமாக இருக்கணும் இல்லை. எந்த நேரமும் சலவாத்து சொல்லும். அதுக்காக மற்ற திக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு வேற வேற தாக்கு இருக்குது. ஆனால் சலவாத்துக்கு சொல்லும். எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மீது அதிகம் சலவாத்து சொல்லும் கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தல்வானாக. எங்களை முஸ்லிமாக படைத்ததை போன்று முஸ்லிமாகவே மௌத்தாக்குவானாக. எங்களுடைய வலது பக்கத்திலே நன்மை எழுதக்கூடிய அந்த மலக்கில் அதிகமான பாரமான நன்மைகள் எழுதப்படுவதற்கு நல்ல பாடிப்பானாக. எங்களுடைய மௌத்தான பெற்றோர்களுக்கு
அவர்களுடைய கேள்வி கணக்கை இலகுபடுத்தி அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுத்தருவானாக. எங்களையும் பெற்றோர்களையும் உறவினர்களையும் மனைவி மக்களையும் கூட்டம் குடும்பத்தினர் அனைவரையும் எங்களுடைய யார் யாரெல்லாம் விருப்பமானவர்கள் அவர்கள் எல்லோரோடும் நாங்கள் சுவர்க்கத்திலே ஒன்று சேர்வதற்கு நல்ல அர்ப்பணிப்பானாக. நாளை மர்மையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு சலான் சொல்லும் பாக்கியத்தை தந்தருவாயாக. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித கையினால் நாங்கள் ஹவுதுல் கௌசரிலே தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தந்தருவாயாக. அந்த ஒரு மிடர் தண்ணீர் தந்தால் யா ரப்பே, நாங்கள் அந்த மஹ்ஷரில் 1000 வருடம் கேள்வி கணக்கு இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான தாகமும் இல்லாமல் ஆக்கி தந்தருவாயாக. எங்களுடைய பிள்ளை குட்டிகள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் அவர்கள் சாலிகானவர்களாக வாழ்ந்து எங்களுக்கு துஆ செய்கின்றவர்களாக அவர்களை உருவாக்குவோம். அவர்கள் ஹராத்திலே சென்று விடாமல் அவர்கள் ஹலாலான விடயங்களிலே தொடர்ந்து இருப்பதற்கு நல்ல அர்ப்பணிப்பானாக. இந்த நாட்டில் உள்ள அனைவரும் இந்த தீனை ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல அர்ப்பணிப்பாயாக. அவர்கள் இந்த தீனை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய முன்மாதிரியை காரணமாக ஆக்கிவிடுவாயாக. அக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாரில் முஸ்லிமீன மின் குல் தம் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அக்மிஸ் ஸலாத்.